சேனல் குக்கிங் அண்ட் பியாண்ட் பை இந்து ஜி. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா டேப் பக்கோடா, ரிப்பன் பக்கோடா. உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பட் நான் எப்படி பண்றேன்றது உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல எண்ணெய் சின்ன கடாயில எடுத்து நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன தீயில வச்சுடுங்க. அதுக்கப்புறமா 2 கப்பு கடலை மாவு, 1 கப்பு அரிசி மாவு எல்லாத்தையும் நல்லா ஜெலிச்சிடணும். இதெல்லாம் நான் கடையில் வாங்கினதான். நல்லா ஜெலிச்சு தனியாக வச்சிருக்கேன். கொஞ்சம் நான் காரத்துக்கு மிளகுத்தூள் நிறைய போட்டிருக்கேன். கொஞ்சம் கலருக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காய பொடி, இது எல்லாத்தையும் வச்சுருக்கேன். வச்சு நல்லா மாவை நல்லா பிசைஞ்சிடணும். மாவை பிசைய சொல்ல என்ன செய்யணும்னா, ஒரு எண்ணெய் காயுது இல்லைங்களா, அந்த எண்ணெயிலேருந்து ஒரு சின்ன கரண்டியில், இந்த மாதிரி ஒரு கரண்டியில் நல்லா கொதிக்கிற எண்ணெயை ஊற்றி இது நல்லா அது கூட கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா பிசைஞ்சிடணும். ஏன் நம்ம எண்ணெய் ஊற்றுறோன்னா அது கிறிஸ்பாக வரும். அதுதான் இப்போ போடணும். இருப்பாங்க.